ஹிந்தி உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இப்போ நம்ம ஹிந்தி எப்படி எழுதுறதுன்னு கற்றுக்கலாம். ஹிந்தியில் அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ ஔ அம் அஹ் இப்போது நம்ம ஹிந்தி லெட்டர்ஸ் எப்பொழுதுமே மேல் லைனில் தொட்டுருக்கணும். எல்லா லெட்டர்ஸுமே மேல் லைனை டச் பண்ணிட்டுருக்கணும். நம்ம ஏ ஃபார் ஆப்பிள்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தியில் ஆ ஃபார் ஆசே, ஏ ஃபார் ஆப்பிள்ங்கிறாங்க, ஆசே அனார், அனார், ஆசே அனார். அனார் மீன்ஸ் pomegranate. மாதுளை, மாதுளை. இப்போ நம்ம ஆ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம தமிழில் 3 எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்படி 3 எழுதிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் கூட இப்படி இழுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கோடு இப்படி, அப்புறம் ஒரு 1 மாதிரி, அப்புறம் மேல் லைன் இப்படி லைனை டச் பண்ணி இப்படி மேல் கோடு போடணும். அது ஹிந்தி பெருசாக நான் எழுதி காட்டுறேன். இப்படி 3 மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கூட போடணும். போட்டுட்டு சென்டர் கோடு ஒன்று இப்படி ஒரு 1 மாதிரி போட்டுட்டு இந்த மேல் கோடை இழுக்கணும், டச் பண்ணியிருக்கணும். மேல் லைன் எப்பொழுதுமே ரூல்டு பேப்பரில் ஹிந்தி எழுதி பழகிறது சரியாக வரும். இப்போ இந்த 3 போட்டுட்டு ஒரு கோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 போட்டுட்டு மேல் கோடு, எல்லா ஹிந்தி லெட்டர்ஸ்க்கு மேலேயுமே மேல் கோடு இருக்கணும். இப்போது நம்ம இது மேலே ஒரு 2-3 வாட்டி எழுதி பார்க்கலாம். அப்போ தான் அதே மாதிரி எழுதினே இருந்தால் வந்துடும். 3 போட்டுட்டு அப்புறம் ஒரு கோடு, அதுக்கப்புறம் இது இப்படியே போட்டுகிட்டே இருந்தால் வந்துடும். ஒரு லெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெட்டருக்கு போகணும். ஓகே, இப்போ ஆ போட்டாச்சு. ஆசே அனார். அனாருங்கிறது இப்போது உங்களுக்கு மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் புரியாது. இப்போ ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்கு அனார். அனார்னா மாதுளம்பழம். அதனால் அடுத்த லெட்டர் ஆ.
தமிழில் எப்படி குரில் நெடில்லாம் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் உண்டு. இதுலேயும் 5 எழுத்து நெடில் எழுத்து, பாக்கி எல்லாம் குரில். மொத்தம் 12 எழுத்து. இப்போ 2வது எழுத்து போகும். ஃபஸ்ட்டு அ, அடுத்தது ஆ, ஒரு பெரிய ஆ போட்டு காட்டுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு கோடு ஆக்கு போட்டோம், இங்கே 2 கோடு போடணும். ஆசே ஆம். ஆம்னா மேங்கோ, மாம்பழம். இப்போது சின்னதாக எப்படி ஆ எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஆ இப்படி 3 மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கோடு இழுத்துட்டு அதுக்கப்புறம் 2 லைன் போட்டால் ஆ. இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக அன்னு எழுதின்னு வரலாம். எப்படி தெரியுமா? நீங்களும் ஒரு ரோல்டு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு லெட்டர் ஆ, இப்படி ஒரு ரூல்டு நோட் எடுத்து வச்சுட்டு எழுதினா ஒரு 10 டைம்ஸ் எழுதினா வந்துடும். கிட்ட எழுதிக்கோங்க. அப்படி ஒரு ரோல்டு நோட் எடுத்து வச்சுட்டு ஆசே அனார். ஆசே அனார்னா ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு புரியும் இல்லையா? அதனால தான் அனார்னு சொல்கிறேன். அனார்லாம் அப்புறம் போக போக நம்ம எழுத படிக்க கற்றுக்கலாம். ஆசே அனார், ஆசே அனார், ஆசே அனார், ஆசே அனார். இப்படி எழுதி பழகினா வந்துடும். ஆசே அனார். அதே மாதிரி ஆ லெட்டர், செகண்ட் லெட்டர், இது ஃபஸ்ட்டு லெட்டர், செகண்ட் லெட்டர் ஆ. இந்த மாதிரி ஆ, ஆசே ஆம். ஆம்னா மேங்கோ. இந்த மாதிரி ஆ 2 லெட்டர் ஆச்சா? அடுத்தது இ. இப்போது ஒரு பிக் இ போட்டு இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் லைனில் எழுதி காமிச்சேன். அடுத்தது ஈக்கு போவோம். 3rd லெட்டர் வந்து இ. இப்படி எழுதி காட்டுறேன் பெருசா. இமலி. ஈசே ஏ ஈ ஃபாருங்கிறாம ஈசேன்னு ஹிந்தியில் வந்து சே சொல்லணும். ஈசே இமலி. இமலி, இமலி, ஈசே இமலி. ஆசே அனார், ஆசே அனார், ஆசே ஆம், ஈசே இமலி. இமலினா டேமரிண்ட், புளி, சமைக்கிற புளி, டேமரிண்ட். அச்சா,
எப்படி இப்படியே எழுதி பழகுங்க. ஈயும் ஒரு லைன் ஃபுல்லாக. ஆக்சுவலாக பிகினர்ஸ் வந்து ஒரு பேஜ், ஒரு ஷார்ட் நோட் புக், லாங் சைஸ் நோட்டாக இருந்தாலும் சரி, ஷார்ட் சைஸாக இருந்தாலும் ஒரு பேஜ் எழுதி பழகுங்க. ஃபுல்லாக ஒரு பேஜ் ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக எழுதிட்டு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க. அது மாதிரி கற்றுண்டாக்க இந்த 12 ஃபஸ்ட்டு கற்றுண்டா அடுத்த எழுத்துக்கு பொறிச்ச ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஈயும் இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக எழுதுங்க. இப்படியே எழுதிகிட்டே வர வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி ஒரு 5 எழுத்து மட்டும் பார்ப்போம். அடுத்த இது வந்து பார்ட் 1, பார்ட் 2ல் அடுத்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த 5 முதல்ல நம்ம தரவு பண்ணிட்டோம்னா ஈஸி. இப்போது ஈ போட்டோம் இல்லையா, இப்படி போட்டோம் இல்லையா, அதுலேயே எப்படி இப்படி போட்டால் ஈ சே ஈக்கா. இது வந்து ஈக்குனா சுகர் கேன், கரும்பு. ஸோ இப்போ பெரிய எழுதி காட்டுறேன். இப்படி போட்டுட்டு போட்ட மாதிரியே போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி போடுறதுக்கு பேர் ஈக்கா. சே ஈக்கா. அதுவும் இதே மாதிரியே எழுதிட்டு வாங்க. லைன் ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 லெட்டரை தரவு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 5 லெட்டர், அப்புறம் ஒரு 2 லெட்டர், மொத்தம் 12 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு மெய்யெழுத்துக்களுக்கு போயிடலாம். இப்போ வந்து இது வந்து உயிரெழுத்துக்கள், வவல்ஸ். இங்கிலீஷில் வவல்ஸுங்கிறோம் இல்லையா, உயிரெழுத்துக்கள். ஹிந்தியில் இந்த 12 தான் ஸ்டார்டிங். 12ம் வவல்ஸு, உயிரெழுத்துக்கள். இதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள் அந்த இதுக்கெல்லாம் போய்க்கலாம். உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி வேர்ட்ஸ், 2 லெட்டர் வேர்ட்ஸ், சிங்கிள் வேர்டு, 1 லெட்டர் வேர்டு, அதுக்கெல்லாம் போகலாம். இப்போ ஆச்சா ஈ வச்சா. இப்போ வந்து இந்த ஆக்கு போட்டோம் இல்லையா, இது 4th லெட்டர். 4th லெட்டர் ஈ. இப்போ 5th லெட்டர் ஊ வந்து இந்த போட்டோம் இல்லையா, அதோட இப்படி போட்டால் வந்துடும். இது இப்படியே விட்டுடணும். இப்போ ஒரு பிக் போட்டு காட்டுறேன். புரிஞ்சுதா? இப்போ வந்து உள்ளு. உள்ளுனா அவுல், ஆந்தை. ஃபர்ஸ்ட் லைன் பார்ப்போமா? இந்த 5 லெட்டர் மட்டும் இன்றைக்கி தனியாக எழுதி காட்டுறேன். நீங்கள்லாம் ஒரு லைன் ஃபுல்லாக, ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் அடுத்த லெட்டருக்கு பொறிச்சு அடுத்த கிளாஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 5 லெட்டர்ஸை மட்டும் எழுதி காட்டுறேன். இன்னைக்கு இது வரைக்கும் நிறுத்திப்போம். அடுத்த கிளாஸில் இது பார்ட் 1 பார்ட் 2ல் பாக்கி லெட்டர்ஸை கற்றுக்கலாம். தேங்க்யூ.